என்னமோப்பா, என்ன ரொம்ப ரிஸ்க் எடுக்க வைக்கிறீங்க. ஆமா, இந்த டிரைவர் குடிச்சிருக்கான்னு எப்படி நம்ப வைக்க போறீங்க? நீங்க கவலைய விடுங்க, அத நான் பாத்துக்கிறேன். ஆமா, நான் தான் சந்திரபோஸ். இந்த டிரைவரோட வண்டிக்கு சர்டிபிகேட் கொடுத்த பிரேக் இன்ஸ்பெக்டர். பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவனோட வண்டி பிரேக் பிடிக்காம ஆக்சிடென்ட் ஆகி 40 குழந்தைங்க, 40 போயிடுச்சு. இன்னும் 2 நாள் வண்டியை சரி பண்ணிட்டு வர சொன்ன. அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? சரி, என் புத்தி எங்க போச்சு? இவன் தான் பணம் கொடுத்தான்னு நானும் அதை வாங்கி இட்ஸ் ஓகே, லெட்ஸ் பி பிராக்டிக்கல். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க்கர் மாடியிலேருந்து தவறி விழுந்து செத்து போறது இல்லையா? ரோட்டுனா கொலாட்ரல் டேமேஜ் இருக்கத்தான் செய்யும். நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறதுல பிரயோஜனமே இல்லை. டிரைவர் குடிபோதையில இருந்தா அதான் வண்டியை கவுத்துட்டான்னு ஒரு சர்டிபிகேட் தேவை. போலீஸ் கிட்டயும் டாக்டர் கிட்டயும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு. அதான் இதெல்லாம். என்ன உன் மனசாட்சி எங்க போச்சு? அதானே. பிரமாதம். குறுக்கு வழியில போய் போய் கடைசியில சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்ட பாத்தியா? ஆல்பா வாட்டர் கண்ட்ரோல் ரூம். சந்திரபோஸ் ஃபாலோ பண்ணி ஜிஹெச்ல இருக்கிற மார்ச்சரிக்கு வந்திருக்க. இந்திய தாத்தாவும் அவரை ஃபாலோ பண்ணி இங்க வந்திருக்காரு. ஓவா. ஒன்ன தொண்ட முதல்ல தீத்து கட்டணும். நீங்க பெத்த புள்ள பண்ணா I'm your son, damn it. என்ன குத்துவீங்களா? ஊர்ல இருக்கிற கிளைகளை புடுங்கிட்டு இருந்த. இப்ப என் காலடியில ஒரு கிளை முளைச்சிருக்க. உன்னை குத்தி திட்டாண்ட மறுவேளை. Guys, அவங்க 2 பேரும் உள்ளதா இருக்காங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் பில்டிங் உள்ளதா இருக்காரு. Are you guys ready? Yes, sir. Let's go. விளைவு இவ்வளவு சீரியஸா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கலப்பா. அந்த கோர சம்பவத்தை ஏன் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் நான் திருந்திட்டேன்ப்பா. நான் உங்க அப்பன்டா, எனக்கு குத்தாத. திருந்திருந்தா போலீஸ்ல போய் சரணடைச்சிருக்கணும். அதனை செய்ய கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கப்பா. ரொம்ப வருஷமா நீங்களும் அம்மாவும் கோயிலா ஏறி இறங்கி தவ மருந்து போறத பிள்ளை பண்ணா. கஸ்தூரியும் கருகிட்டா. கடைசி காலத்துல உங்களுக்கு கொல்லி வைக்கிறதுக்கு நான் ஒருத்த மட்டும் தான் இருக்கேன். என்ன போய் கொல்றேன்னு சொல்றீங்களே? என் மேல கருணையே இல்லையாப்பா? என் மேல பாசமே இல்லையா? என்ன பெத்த புள்ளைய கொல்ல பாக்குறீங்களே? உங்க மனசாட்சி எங்கன்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு சந்துருவை எத்தனை நாளா தெரியும்? எனக்கு அவனை 30 வருஷமா தெரியும். கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த புள்ள. அவன் மேல எனக்கு உந்துதல் ஜாஸ்தி. சின்ன குழந்தையா இருக்கும்போது அவனை கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது முத்தம் கொடுப்பேன். மீச குத்துதேன்னு அழுவான். அவனுக்கு வலிக்க கூடாதுங்கிறதுக்காகவே மீசையை இழந்த நான் இன்னைக்கு அவனையே இழக்க தயாரிட்டேன். உங்களை விட எனக்கு தான் இழப்பு ஜாஸ்தி. அதுக்காக எல்லாரையும் என்ன மாதிரி கத்திய தூக்க சொல்லல. கொடுக்கறத நிறுத்துங்க. லஞ்சம் கொடுக்கறத நிறுத்துங்க. லஞ்சம் ஒழியணும். அது வரைக்கும் என் போராட்டம் தொடரும். இப்படிக்கு இந்தியன். சேனாபதி, your game is over. கத்திய கீழே போடு.